மேகதாது விவகாரத்தில் தாவேக அரசு ஒன்றும் செய்யவில்லை என்பது உண்மைக்கு புறம்பானது. தமிழ்நாட்டின் சட்டப்பூர்வ நீர் உரிமையை பாதுகாப்பதில் தாவேக அரசு உறுதியோடு இருப்பதாக திமுக ஆட்சியின் குளறுபடிகள்தான் இவை என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். மேகதாது விவகாரத்தில் தாவேக அரசு ஒன்றும் செய்யவில்லை என்பது உண்மைக்கு மாறானது என அவர் மு.க.ஸ்டாலினுக்கு பதிலளித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முழுமையான விவரங்களோடு செய்தியாளர் ஜெரி இணைந்திருக்கிறார். ஜெரி, அமைச்சர் தரப்புல சொல்லப்பட்டிருப்பது என்ன? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கௌதமி வணக்கம். காவிரி நதிநீர் மற்றும் மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுப்பிய குற்றச்சாட்டுகள் உண்மைக்கு புறமாண்மை என்று தாவேகவினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா விளக்கம் அளித்திருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவிரி நீர் பிரச்சனையில் டெல்டா மாவட்ட விவசாயிகள் வாழ்வாதாரம், மாநிலத்தின் குடிநீர் பாதுகாப்பு மற்றும் தமிழ்நாட்டின் சட்டப்பூர்வ நீர் உரிமையை பாதுகாக்க அரசு தொடர்ந்து உறுதியாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும், அதன் ஒரு பகுதியாக கடந்த மே 27 முதலமைச்சர் விஜய் பிரதமரை நேரில் சந்தித்து காவிரி நதிநீர் பகிர்வு, மேகதாது அணை திட்டம் மற்றும் அதனால் தமிழ்நாட்டிற்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்ததாக தெரிவித்திருக்கிறார். காவிரி நடுவர் மன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தின் தீர்வுகளை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்றும், மேகதாது அணை திட்டத்திற்கு எவ்வித அனுமதியும் வழங்கக்கூடாது என்றும் வலியுறுத்தியதாக ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து ஜூன் 19 பிரதமருக்கு விரிவான கடிதம் அனுப்பி இணை ஆற்றுப்படுகை மாநிலங்களான தமிழ்நாடு, கேரளா மற்றும் புதுச்சேரியின் ஒப்புதல் இல்லாமல் மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்றும், ஜல்சக்தி அமைச்சகம் மற்றும் மத்திய நீர்வள ஆணையத்திற்கு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அதே நாளில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தையும் பிரதமருக்கு அனுப்பி வைத்து கர்நாடக அரசின் விரிவான திட்ட அறிக்கைக்கு எவ்வித அனுமதியும் வழங்கக்கூடாது என்று புதிய அணை அல்லது நீர்த்தேக்க திட்டங்களை மேற்கொள்ள மத்திய அரசு அனுமதிக்க கூடாது என்றும் வலியுறுத்தியதாக தெரிவித்திருக்கிறார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டங்களிலும் தமிழ்நாட்டின் உரிமைகளை தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும், உரிய காலத்தில் தமிழகத்திற்கான நீரை திறந்துவிட வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து முன்வைத்து வருவதாகவும் இந்த அறிக்கையில ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். மேலும் காவிரி நீர் உரிமை என்பது அரசியல் பிரச்சனை அல்ல, தமிழ்நாடு மக்களின் வாழ்வுரிமை மற்றும் டெல்டா விவசாயிகளின் எதிர்காலத்துடன் தொடர்புடைய அடிப்படை உரிமை பிரச்சனை என்பதால் காவிரி நடுவர் மன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் முழுமையாக அமல்படுத்தப்படும் வரை சட்டப்பூர்வ மற்றும் அரசியலமைப்பு சட்டத்திற்குட்பட்ட அனைத்து வழிகளிலும் தமிழகத்தில் உரிமையை பாதுகாக்க அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் இந்த அறிக்கையில் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெரி.